இந்த வார திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்க போற படம் விஜய் சேதுபதி நயன்தாரா நடிப்புல வெளிவந்திருக்கும் நானும் ரவுடி தான். பாண்டிச்சேரியில போலீஸ் இன்ஸ்பெக்டராக ராதிகா சரத்குமாரோட மகன் விஜய் சேதுபதி. இவர் அந்த ஏரியா இன்ஸ்பெக்டரோட பையன் என்பதால சின்ன சின்ன பஞ்சாயத்துகள், மாணவர்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைத்தல் என்று அந்த ஏரியாவிலே தன்னை ஒரு ரவுடியாக காட்டிக்கொள்கிறார். இந்த நிலையில ஒரு நாள் நயன்தாராவை பார்க்கிறார். பார்த்ததும் அவள் மீது காதல் வயப்படுகிறார். நயன்தாராவுக்கு 2 காதுகளும் கேட்காது. நேர்ல பேசுபவர்களோட வாய் உச்சரிப்பை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் பேசும் திறன் கொண்டவர் என்பது விஜய் சேதுபதிக்கு தெரிய வருகிறது. நயன்தாராவின் அப்பா ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி. இவர் லோக்கல் ரவுடியான பார்த்திபனை எதிர்க்கவே நயன்தாரா மூலமாக ஒரு வெடிகுண்டு பார்சல் அனுப்பி அதை வெடிக்க செய்து நயன்தாராவின் அம்மாவை கொள்கிறார். இதில் நயன்தாராவுக்கு 2 காதுகளும் கேட்காமல் போகிறது. பின்னர் அவருடைய அப்பாவையும் பார்த்திபன் கொன்று விடுகிறார். தனது அப்பாவையும் அம்மாவையும் கொன்றது பார்த்திபன் தான் என்பது நயன்தாராவுக்கு தெரிய வருகிறது. அவரை கொல்ல சரியான ரவுடியை தேடி அலைகிறார். அப்போது விஜய் சேதுபதி இவளிடம் காதலை சொல்ல நயன்தாரா தன்னுடைய அப்பாவை கொன்ற ரவுடியை கொலை செய்தால் அவரை காதலிப்பதாக கூறுகிறார். முதலில் யோசிக்கும் விஜய் சேதுபதி பின்னர் ஒப்புக்கொள்கிறார். ஆனால் விஜய் சேதுபதி சற்று தயங்கிய காரணத்திற்காக அவரை நிராகரிக்கிறார் நயன்தாரா. மேலும் வேறு ஒரு ரவுடியை தனது திட்டத்திற்கு பயன்படுத்த முயற்சி செய்கிறார். இதனால் நயன்தாராவிடம் நானும் ரவுடிதான் என்பதை காட்டிக்கொள்ள பல்வேறு தகுதி தட்டங்கள் செய்கிறார் விஜய் சேதுபதி. இறுதியில நயன்தாரா விஜய் சேதுபதியிடம் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார். பின்னர் பார்த்திபனை எப்படி கொள்வது என்று யோசிக்கும் வேளையில சென்னை ராயபுரத்துல பெரிய ரவுடியாக இருக்கும் நான் கடவுள் ராஜேந்திரிடம் வந்து பார்த்திபனை எப்படி திட்டம் போட்டு வீழ்த்துவது என்பது குறித்து பயிற்சி எடுக்கிறார் விஜய் சேதுபதி. இறுதியில பார்த்திபனை விஜய் சேதுபதி கொன்றாரா நயன்தாராவுடன் இணைந்தாரா என்பதை மீதி கதை. விஜய் சேதுபதி துரு இளைஞனாக படம் முழுக்க வலம் வருகிறார். அளவான வசனங்கள், அழகான மேக்கப் என அசத்தியிருக்கிறார். இதுவரை கிராமத்து இளைஞன், லோக்கல் பையன் என பார்த்த இவரை இதில் கொஞ்சம் மாடர்னாக பார்க்கும்போது ரொம்பவும் அழகாக தெரிகிறார். அதேபோல் வசனங்கள் உச்சரிப்பிலும் தனது திறமையை நிரூபித்திருக்கிறார். நயன்தாரா அழகு பதுமையாக காட்சி அளிக்கிறார். இவர் காது கேட்காதது போல் நடிக்கும் அந்த கதாபாத்திரமாகவே ஒன்றிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். இவருக்கு நிறைய க்ளோஸ் அப் காட்சிகள் வைத்திருக்கிறார். அவை எல்லாவற்றிலும் ரொம்பவும் அழகாக தெரிகிறார். அதிலும் இதில் சொந்த குரலில் பேசியிருக்கிறார். இவரது குரல் இவரது நடிப்புக்கு கச்சிதமாக பொருந்தி இருக்கிறது. விஜய் சேதுபதியின் நண்பர்களாக வரும் RJ பாலாஜி உள்ளிட்டோர் கலகலப்புக்கு கேரண்டி. பார்த்திபன் வில்லனாக மிரட்டி இருக்கிறார். அதேபோல் விஜய் சேதுபதிக்கு ரவுடியாக பயிற்சி கொடுக்கும் நான் கடவுள் ராஜேந்திரன் வரும் காட்சிகள் எல்லாம் கலகலப்பு. போடா பொடி படத்திற்கு பிறகு விக்னேஷ் சிவன் இயக்கி இருக்கும் படம் முழுக்க காமெடி சரவடியை கொளித்து போட்டிருக்கிறார் விக்னேஷ் சிவன். முந்தைய படத்தை விட இந்த படத்துல அவரது முதிர்ச்சி தெரிகிறது. சரியான கதாபாத்திரங்கள், அளவான வசனங்கள் என அனைத்தையும் சரியாக செய்திருக்கிறார். படத்துல பெரும்பாலான காட்சிகள் ரசிகர்களை திருப்திப்படுத்தும் வகையில அமைந்தது சிறப்பு. படத்திற்கு மற்றொரு பெரிய பலமே அனிருத்தோட இசைதான். பாடல்கள் எல்லாம் பட்டியை கிளப்பினாலும் பின்னணி இசை காதை கிழிக்கிறது. ஜார்ஜ் சி வில்லியமின் ஒளிப்பதிவு படத்திற்கு மற்றொரு பாலமாகவும் அமைந்திருக்கிறது. இவருடைய கேமரா கண்கள் காட்சிகளை மிகவும் துல்லியமாகவும் அழகாகவும் படப்பிடித்து காட்டியிருக்கிறது. மொத்தத்துல நானும் ரவுடி தான், கலகல ரவுடி. மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.